கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு துறவி கிட்டக்கு சீஷரா சேர்றதுக்காக 4 நண்பர்கள் வந்தாங்களாம். அந்த துறவி சொன்னாராம், உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா? நீங்க 4 பேரும் ஒரு ரூம்குள்ள போய் யாருமே ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருக்கணும்னு சொன்னாராம். உடனே அவங்க 4 பேருமே ஒரு ரூம்குள்ள போயிட்டாங்களாம். காலையில முழுக்க அவங்க 4 பேரும் யார்கிட்டையும் பேசாமையே இருந்தாங்களாம். ஆனா நைட் ஆக ஆக அங்க இருக்க விளக்கு அணைய ஆரம்பிச்சிச்சான். உடனே அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அங்க பாருங்கடா, அந்த விளக்கு அணைய போகுது, யாராவது அதுக்கு என்ன ஊத்துங்களேன்னு சொன்னானா. உடனே அதை பார்த்த செகண்ட் ஃப்ரெண்டு, என்னடா நீ டாஸ்கே மறந்துட்டு இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொன்னானா. அதை பார்த்த 3வது ஃப்ரெண்டு, என்ன நீங்க 2 பேரும் இவ்வளோ முட்டாளா இருக்கீங்க, 2 பேரும் பேசிட்டீங்களே அப்படின்னு சொன்னானா. 4வது ஃப்ரெண்டு, அப்பாடா நான் மட்டும் பேசல அப்படின்னு சொன்னானா. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு மித்தவங்களோட லைஃப்பை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நம்ம கண்டிப்பா இழந்துருவோம். நம்மளுக்குன்னு ஏசப்பா கொடுத்த நோக்கத்தின்படி நம்ம வாழ்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு அண்ணா ஒரு சின்ன எரியிற கேண்டில் எடுத்துட்டு ஒரு நீளமான ஸ்டெப்ஸை ஏற ஆரம்பிச்சாங்க. ஏறிட்டு இருக்கும் போது அந்த கேண்டில் அந்த அண்ணனை பார்த்து கேட்டது, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு கேட்டது. அதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க, ஒரு பெரிய லைட் ஹவுஸ்க்கு மேல உன்னை எல்லா கப்பலுக்கும் வெளிச்சம் காட்டுறதுக்கு வழி காட்டுறதுக்காக உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு அந்த கேண்டில் சொன்னிச்சு, அச்சச்சோ நானே சின்னதா இருக்கேன், நான் எப்படி எல்லா கப்பலுக்கும் வழி காட்டுவேன் அப்படின்ட்டு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க, உன்னால எவ்வளவு வெளிச்சம் தர முடியுமோ அவ்வளவு வெளிச்சத்தை கொடு, மீறி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டெப்ஸையே ஏறி முடிச்சாங்க. இந்த சின்ன கேண்டில் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய விளக்க லைட் பண்ணாங்க. அது நிறைய வெளிச்சத்தையும் கொடுத்தது. அது மூலியமா நிறைய கப்பலுக்கு வழிகாட்டவும் முடிஞ்சுச்சு. பாத்தீங்களா நேயர்களே, இதே போல நம்ம வாழ்க்கையிலையும் எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு பலனே இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஏசப்பா கரத்துல நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஏசப்பா நம்மளை கண்டிப்பா எடுத்து பயன்படுத்துவாங்க. பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக என்பது வாக்குத்தத்தமுடைய முதலாம் கற்பனையாம் இருக்கிறது. எபேசியர் 6:3. கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேப்பாடு போல், கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேப்பாடு போல், குவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், குவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்குக்கு செல்லாமல் ஜல்லியாய் ஓடிவன், சாக்குக்கு செல்லாமல் ஜல்லியாய் ஓடிவன், காக்கும் சட்டைகளை கண்டறைவா ரட்சிப்பே, காக்கும் சட்டைகளை கண்டறைவா ரட்சிப்பே. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதா, இச்சமாய் இயேசுராஜன் சட்டைகளை நிறுப்பா, இச்சமாய் இயேசுராஜன் சட்டைகளை நிறுப்பா,
கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேப்பது போல் கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேப்பது போல் குவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். இயேசுவின் செல்லங்கள். டிங் 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 கிட்டார் போட்டு பாடு, டும் 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 தாளம் தட்டி ஆடி, டிங் 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 கிட்டார் போட்டு பாடு, டும் 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 தாளம் தட்டி ஆடி. இயேசு உள்ளத்தில் வந்து விட்டதால் யாவுமே பறந்து போனதால், இயேசு உள்ளத்தில் வந்து விட்டதால் பாவம் யாவுமே பறந்து போனால், குமாரத்தான் போது துள்ளி பூச்சாடு, குமாரத்தான் போது துள்ளி பூச்சாடு. டிங் 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 கிட்டார் போட்டு பாடு, டும் 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 தாளம் கட்டி ஆடு, டிங் 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 கிட்டார் போட்டு பாடு, டும் 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 தாளம் கட்டி ஆடு. இயேசுவின் செல்லங்கள். ஒரு வசனம் கேட்கலாமா? சாந்தமும் நல்லதாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. சரி குட்டி, ஆன்சர் பார்க்கலாமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த வார்த்தை முடியும் இந்த வாக்குத்தத்தபடியாகத்தான். இப்பொழுது வரை பஞ்சம் இருக்கிறது, பசி இருக்கிறது, பட்டினி இருக்கிறது, தானியங்கள் கிடைக்கிறது. ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமா சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறேன்னு சொல்றேன். ஆனா இப்பொழுது அதற்கான சூழ்நிலைகளே இல்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்றப் போகிறான்னு சொல்லுகிறார். இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தி வேலையை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக கவனியுங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த வார்த்தையின் முடிவு இந்த வாக்குத்தத்தபடியாகத்தான். இப்பொழுது வரை பஞ்சம் இருக்கிறது, பசி இருக்கிறது, பட்டினி இருக்கிறது, தானியங்கள் கிடைக்கல. ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமா சொல்றார், நாளைக்கு இந்நேரத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆனா இப்பொழுது அதற்கான சூழ்நிலைகளே இல்லை. சுத்தி முத்திலும் பார்த்தா நடக்கவே நடக்காது, அப்படிதான் தெரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாளைக்கு இந்நேரத்துல இந்த செய்தியை கேட்கிற இப்ப நாளைக்கு இந்நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்றப் போகிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எப்பொழுதுமே தேவனுடைய மனிதன் மூலியமாக வருகிற தீர்க்க தரிசன வார்த்தையில கேட்டவுடன் நீங்களும் நானும் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமாண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், இப்படி சொல்லி பழகணும். அப்படியாக கடவுது, ஆமேன் சொல்லுங்களேன். வாயா வலிக்க போது 2 குருடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வர்றாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிற, இந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவங்க 2 பேர் குருடர், ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெறும்படி வர்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிறார், இந்த அற்புதம் உங்களுக்கு நான் செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, விசுவாசிக்கிறான்னு கேட்கிறார். அந்த 2 குருடர்கள் ஞானம் உள்ளவங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எஸ் லார்ட், ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். எஸ்ன்னு சொன்ன உடனே 2 கண்ணை திறந்துட்டார். இந்த செய்தியை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம், ஆண்டவர் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். கட்டாயம் இதுபோல என்னுடைய வாழ்க்கை இருக்க போவதில்லை. ஆண்டவர் பாருங்க, இப்ப யோசேப்பு சின்ன வயசுல சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை, இவன் தலை உயர்த்த போகிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். நம்மளுடைய வேலை என்ன? விசுவாசிக்கணும். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஆமென். இப்படி சொல்லிட்டே இருக்கணும். இங்கு பசியோடு பட்டினியோடு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நாளைக்கு இந்நேரத்துல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற நகை விலை, தங்க விலை 1 கிராம் 100 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா? நம்பவே முடியாது. அது அப்படிங்க முடியும்? முடியவே முடியாது. இல்ல பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 10 ரூபான்னு தான் சொல்றோம். முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு 10 ரூபா கூடுமான்னு தெரியல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையின்படி அற்புதம் நடக்கும்னு சொல்றாரு. நீங்க உடனே நம்பணும். பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருத்தன் ஒருவேளை தமிழ் கிறிஸ்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், அவன் கேட்ட உடனே வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் தான் வாயாலேயே கெட்டு போறாங்க. அது அப்படி நடக்கும். இப்போ நாங்கள் வாலிபர் முகாமில் 50,000 வாலிபர்களை கூட்டி ஒரு கேம்ப் நடத்த போகிறோம்னு சொன்னால் அநேக பேர் என்னை பார்த்து கேள்வி பண்ண, அது எப்படி நடக்கும்? 50,000 பேர் எப்படி கூட்ட முடியும்? என்ன தம்பி சொல்கிறீங்க? நடக்குங்க, விசுவாசிப்பங்க. நீ கொஞ்சம் குறைச்சி ஒரு 1000 ஊழியர்கள் நடத்துப்பா. ஆண்டவர் அந்த காலத்திலேயே மலை பிரசங்க அங்கே பிரசங்கம் பண்ணும்போது 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாருன்னா எவ்வளவு புருஷர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த காலத்துலேயும் மீட்டிங் நடத்திருக்காரப்பா. இல்லை நிறைய சொல்ல இந்த மீட்டிங் நடக்கிறது வேஸ்ட்டு நீ எப்படி சொல்ல முடியும்? கிராமங்களில் போய் சிறுவர்களை சந்திக்க போகிறீங்களா? அது எப்படிங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சின்ன சில்ட்ர மினிஸ்ட்ரியை போய் செஞ்சுட்டு இருக்கு. இப்படி கேலி பண்ணவங்க எவ்வளோ பேர் தெரியுமாங்க? எவ்வளோ பேர் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொன்னான், நீ சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய், நான் பெரியவங்களை ரட்சிப்பேன். அதை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். பாருங்க, நாங்கள் எந்த கிராமத்துல எல்லாம் நடந்து தெரிந்து சிறுவர் ஊழியம் செஞ்சோமோ அங்க எல்லாம் ஆலயத்தை ஆண்டவர் உருவாக்கி வருகிறார். அந்த கிராமத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாங்க செய்யறோம். பாருங்க, இங்க சொன்ன உடனே அதை கேட்கிற எல்லாரும் கேட்டுக்கிருவான், நிறைய பேருக்கு மனசுல வச்சுக்கிருவான். இவன் ஒருத்தர் வாயினாலும் சொல்லிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாருங்களேன், 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, ஊழியக்காரன் ஒண்ணு சொல்றான், ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு பிரதியுத்தரமா இன்னொன்னு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? முதல்ல அவன் சொல்றான், அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்குங்கிறேன் அவன் சொல்றான். ஆண்டவர் அடுத்து சொல்றான், அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் காண்பாய். அதற்கு ஊழியக்காரன் என்ன சொல்றான், எப்பா நடக்குமான கேட்கிற, உன் கண்ணால அதை பார்ப்ப. அடுத்து சொல்றான், ஆனாலும் அதை நீ சாப்பிட மாட்ட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை, ஜோசிய வார்த்தை 3ங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. டேவிட் கணேசன் என்ற ஊழியக்காரன் எனக்கு ஆண்டு பேசின தீர்க்க தரிசன வார்த்தை எழுதுங்க. நீங்க உங்களுக்கு என்ன அற்புதங்க வேணும்? என்ன அற்புதம் வேணும்? இந்த வருஷத்துக்குள்ள நீங்க நினைக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். சிலருக்கு இந்த மாசத்திலே செய்ய போகிறார். சிலருக்கு நாளைக்கு இந்நேரத்தில் அந்த அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு இந்நேரத்தில் அற்புதம் நடக்க போகுது. நான் பாருங்க, அப்போலோ ஒரு ஆஸ்பத்திரியில் எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தை தாங்குறவர்கள், கிராமத்தை மாதந்தோறும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து காணிக்கை கொடுக்கிற அருமையான 2 குடும்பத்தார்கள். அவர்களை சந்திக்கும்படி நான் கடந்து சென்றிருந்தேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் போய் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்கங்கே பரபரப்பாக கூடுறாங்க. ஒரு 4 பேர் இங்கேருந்து பேசுகிறாங்க, ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, ஒருத்தர் பேசுகிறாங்க, கூடி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 பிரதர்ஸ், அவங்க கூட பிறந்த ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அவங்ககிட்ட ரொம்ப நேரம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு பசிக்குது, காலையில் வேற சாப்பிடல, கஷ்டப்பட்டு நான் அங்கே போயிருக்கிறேன். என்னங்க, நான் ஊழியக்கார ஜிபிக்கு வந்திருக்கேன், நீங்கள் ஏதோ பரபரப்பாக தர்றீங்க, என்னன்னு எனக்கு சொல்லுங்களேன். இல்லை பிரதர், என் அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த அம்மாவை புதைக்கவா எரிக்கவான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பாருங்கள் எரிக்கணுங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், புதைக்க தான் செய்யணும். இது அங்கே சண்டையாக பரபரப்பாக இருக்குது. அவங்க அம்மா செத்து போயிட்டா, அது சாக போகிறாங்க. அறிவு கட்டுவீங்களா? செத்த பிறகு யோசிக்கிறேன், இப்போ இதுக்கட யோசிக்கிறீங்க. இவ்வளோ டிஸ்கஷன். ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், நான் கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டர் உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் தேவையில்லாமல் என்ன இங்கே ஏசப்பா இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் இப்போ ஜோம் பண்ணுவேன்.
அவங்க எந்திரிச்சு உட்காருவாங்க, பேசுவாங்க. நாளைக்கு இந்நேரத்தில் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடணும். அப்படியா பிரதர்? அப்படிதான் அப்படிதான். அது இப்போதான் பிரதர் டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர் எல்லாம் பெரிய டாக்டர். அவங்க காடா சொன்னாங்க, உலகத்திலே பெரிய டாக்டர் ஏசப்பா தான். அந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாருனாலும், ஐயோ எனக்கு சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, நான் செத்து போயிடுவேன், இந்த வியாதி சுகமாகாது, இப்படி யாராரு பயத்தோடு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஏசப்பா உங்களை சுகப்படுத்துவாருங்க. அவருடைய வார்த்தையில நம்புங்க, விசுவாசிங்க. இப்படி நடக்குமா? நடக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் டிஸ்கஸ் பண்ணதை விட விடுங்கடா, பிதைக்கவா எரிக்கவா. அறிவில்லாதவங்க. நான் கொஞ்சம் வஞ்சி பேசுவேங்க, கிராமத்து பாணியில் பேசுவேங்க. எல்லாத்தையும் திட்டி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து மதுரையிலேருந்து விருதுநகருக்கு வந்திருக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் பஸ் ஏறி வரணும்ல, இறங்கி வந்திருக்கேன். அப்போ செல்ஃபோன்னா கிடையாதுங்க. வீட்டில் ஃபோன் போட்டு அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போன கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா கண்ணை முடிச்சுட்டாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பிச்சா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அநேகமாக நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் போல. அநேகமாக இல்லை, கட்டாயம் வீட்டுக்கு போக சொல்லிடுவா டாக்டர். அதுதான் அற்புதம் ஐயா, அற்புதம். இன்னைக்கு 3 அற்புதம் உங்களுக்கு சொல்கிறேங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். இன்னைக்கு எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் கண்ணீரோடு கூட அந்த செய்தியை கேட்கிறீர்களோ, அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அதை உன் கண்ணால நீ பாப்ப, உன் கண்ணால பாப்ப. அடுத்து என்ன? பார்க்கறது மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அதை ருசி பார்ப்பாய். அந்த அற்புதத்தின் மூலியமா உன்னுடைய ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை உன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்ப்பாய். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற 3 விதமான தீர்க்க தரிசனம். நடக்கும், உன் கண்ணால பாப்ப. அந்த அற்புதத்தை பார்த்தா போதுமா? அந்த அற்புதத்தின் மூலியமாக நீ நன்மை பெறுவாய், நீ ருசி பார்ப்பாய், அனுபவிப்பாய். இந்த அற்புதத்தை நீ அனுபவிப்பாய். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது ஆண்டவர் சொல்றாரு, எஸ் லார்ட், நான் விசுவாசிக்கிறேன், உங்களால் முடியும்னு சொல்ல வேண்டியதானே. நிறைய கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. கிறிஸ்தவங்களாலே அறிவு மட்டும்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஏன் எழுப்புதல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பூரா பைபிள் அறிவு ரொம்ப இருக்குது, வசன அறிவு ரொம்ப ஆயிடுச்சு, ஆனா செயல்பாடு கிடையாதுங்க. புத்தி இல்லாத கலாத்தியரைங்கிற மாதிரி இன்னைக்கு மட்டும் பவுல் இருந்தாலும் புத்தி இல்லாத தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களேன்னு சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களேன்னு சொல்லியிருப்பார். அறிவு கட்டவங்க. இப்ப டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்து தெரியாதுன்னு சொன்னா அவன் டாக்டராங்க. 5 வருஷம் நான் டாக்டருக்கு படிச்சிட்டேன். இப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வர்றீங்க, நான் தான் பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டு என்கிட்ட வர்றீங்க. ஐயோ 105 டிகிரி காய்ச்சல் அடிக்குது, எனக்கு கொஞ்சம் ஊசி படுங்க டாக்டர் டேவிட் கணேசன்றீங்க. ஐயோ பாவம், எனக்கு ஊசியே குத்த தெரியாது, ரத்த வரும்ல, உங்களுக்கு வலிக்கும்ல, ஐயோ ஊசி குத்த தெரியாதேன்னு சொன்னால் என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட அறிவு கட்ட டேவிட் கணேசா, டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாது, நீ டாக்டர் அடன்னு திட்டுவீங்களேங்க. நீ சர்ச்சுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? சகோதரி, சகோதரனே, எவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு போகிற? ஒரு நாத்திகர் புஸ்தகம் எழுதின புஸ்தகத்தை நான் படித்து பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, 4 வருஷம் ஆச்சுன்னா ஒருத்தன் பிஇ பட்டம் வாங்கிடுறான், இன்ஜினியர் ஆயிடுறான். 5 வருஷம் ஆனால் டாக்டர் ஆயிடுறான். 1ஆவது படிக்கிறவன் 1 வருஷம் படித்தா போதும், 1ஆப்புலேருந்து ப்ரொமோஷன் ஆகி 2ஆவது போயிடுறான். 2ஆவது படிக்கிறவன் 1 வருஷம் போனால் 3ஆவது போயிடுறான். ஆனால் அவர் என்ன எழுதுறாரு, இந்த கிறிஸ்தவங்க மாத்திரம் ஒரு புஸ்தகத்தை வருஷம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போதான் அவங்க பாஸ் பண்ணா வேணும்னு தெரியல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் ஆகிட்டீங்களா? ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்களே, கிறிஸ்தவன் ஆகிட்டீங்களா? நீங்கள் அறிகிற எத்தனைங்க இருக்குது? இப்போ 9 கனி எல்லாம் தெரியுமா? அன்பு அப்படி வரிசையாக இருக்குது, 9 கனிங்கிறோம். நீ 9 கனிகளையும் பாஸ் பண்ணிட்டா எத்தனை அறிய இருக்குது? முதல் பாடம் அன்பு, அதில் பாஸ் பண்ணிட்டாலே தான் இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்குமே. பூரா அரியர் ஃபெயிலுங்க, எல்லாம் ஃபெயிலு தான். அறிவு இருக்குதுங்க. இப்போ பைபிள்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, மார்க்கு கடைசி அதிகாரத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் எழுதி வச்சுட்டாருங்க. இங்க இதை கேட்கிற நீங்க எல்லாம் விசுவாசினா நாத்தம் எடுத்தவங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாத பூரம் நாத்தம் எடுத்தவன் தான். கிறிஸ்தவன் பேர் வச்சா போதுமா? கிறிஸ்தவன வாழ்க்கையில நடக்கணுங்க. உங்களை பார்த்தாலே இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர்னு சொல்லணும். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க கிறிஸ்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐயோ அவன் கிறிஸ்தவன், அவனை நம்பாத. இப்படி காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசினா
உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், என் ஒய்ஃபை பொண்ணு பார்க்க போனேங்க. பொண்ணுகிட்ட கேட்டாங்க, என் ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க, இந்த டேவிட் கணேசன் ஒன்று பிடிச்சிருச்சான்னு கேட்டாங்க. என் ஒய்ஃபு பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். என்கிட்ட கேட்டாங்க, என் ஒய்ஃப் உலகத்துலேயும் பெரிய அழகியா எனக்கு தெரிஞ்சா, எனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். அப்போ என்ன செஞ்சுருக்கணும், என் மாமனார் மாமியார் என்ன செஞ்சுருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருச்சுல மாப்பிள்ளை, கூப்பிட்டுட்டு போய் குடும்பம் நடத்துங்கன்னு என்னை அனுப்பி விட்டுருக்கணும்ல, ஒய்ஃப் என் கூட அனுப்பி விட்டுருக்கலாம். அனுப்பி விட மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக பத்திரிக்கை அடிக்கணுங்கிறாங்க. எல்லா ஊர் பையெல்லாம் சொந்தக்காரர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் வா வா வான்னு கூப்பிட சொல்கிறான். என் கல்யாண பத்திரிக்கை வைக்கல எங்கள் அம்மா சொன்னாங்க, டே கணேசா பத்திரிக்கை வைக்கும்போது நல்லா சிரிக்கணும். ஏன் சொந்தக்கார பையெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருமாங்க, அவங்கள பார்த்தா பொய்யா சிரிச்சிருச்சு இந்த 2 கண்ணெல்லாம் வலிக்கும் பாருங்க. வாங்க கல்யாணத்துக்கு வாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணத்தை வச்சு என்ன நடந்துச்சு, பாஸ்டர் என் ஒய்ஃபுங்கிற அடையாளத்துக்கு ஒரு செயின் கட்ட சொன்னார். தாலி கயிறு இல்லை மோதிரம், ஒரு அடையாளமே அதுதான். அந்த கயரில் கழுத்தில் கயிறை கட்டினதுல இருந்து நீ இன்னுமே கணவன் மனைவின்னு உலகம் ஒத்துக்கிறது. அடையாளமே கயிறு தான். இப்போ ஏசப்பா நான் ஏற்றுக்கொண்டேன்ற சும்மா விட்டுருவாரா? அதுக்கு அடையாளம் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். அதுதான் பரலோகத்தினுடைய அடையாளம் உனக்கு வரும். விசுவாசிக்கிறதுக்கு அடையாளம் என்னங்க, நீ சும்மா நான் ஒரு விசுவாசி. இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரிவினை மாதிரி, நாங்கள் வந்து பெந்தகோஸ்தி ஜாதிங்கிறது, நாங்கள் வந்து ஏஜி ஜாதிங்கிறது, நாங்கள் வந்து சிஎஸ்சி ஜாதிங்கிறது, நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஜாதி. என்னடா ஜாதி, ஜாதிகளை இவ்வளவு ஜாதியாங்க, இவ்வளோ ஜாதியா? சர்ச் ஆஃப் காட் ஜாதிங்கிறது, நாங்கள்லாம் மெதரிஸ் ஜாதிங்கிறது. என்னத்தையாவது வச்சுட்டு போ. நீ உருட்டுருக்கியா? முதல்ல பைபிள்ல இருக்கிற அடையாளம் உனக்கு இருக்குதா? முதல்ல அண்ணன் என்ன அடையணுமா, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நீ பிசாசு துரத்துனாதான் நீ விசுவாசினை அடையாளம் பைபிள போட்டிருக்கு. அடையாளம் போட்டிருக்கு. முதல் அடைய. இப்ப இந்த செய்தி கேட்கிறவங்க, நீ யாருக்காவது பிசாசு வெட்டுக்க, நீ தொட்ட உடனே பிசாசு ஆடுதா, ஐயோ என்ன விட்டுன்னு ஆடுதாது. நீ ஜெபம் பண்ணி பாரு. ஆடலையா, நீ கழுது யார் தலையா கையை வச்சு பாரு. முதல்ல யார் தலையா வச்சிருக்கியா கையில? கிராமத்துல போ, அங்க போய் ஏசுனார்கிட்ட பத்தி கொஞ்சம் 4 வார்த்தையை பிரசங்கம் பண்ணி, நான் உங்களுக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன்னு ஒரு 10 பேருக்கு போய் ஒரு பிசாசு ஓடும். சும்மா சர்ச்சுக்கு போனா பாட்டை படிச்சு அந்நிய பாஷை பேசணும், காணிக்க கொடுத்தோம், அங்க சண்டையை போட்டோம், அந்த பிரசனம் சரியில்லை இந்த பிரசனம் சரியில்லைன்னு மார்க் போட்டோன்னு வந்து நல்ல கறி மீன் முட்டையும் வாண்டி சாப்பிட்டு அமைப்பவி மாதிரி இருக்கிறதுக்கு அவனை கிறிஸ்தவனை மாத்தி இருக்கிற ஆண்டவரு. எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தங்க. எனக்கு நான் சின்ன வயசுல மணல் வீடு கட்டி விளையாடுவேங்க. இந்த களிமண் இருக்கு பாருங்க, களிமண் எடுத்து கார் செய்வோம், மாட்டு வண்டி செய்வேன், அப்படி விளையாடுவோம் பாருங்க. பொம்மை செய்வேன், அழகா பொம்மை செய்வேன் களிமண்ல. சின்ன பிள்ளைல அப்படி விளையாடுவாங்க. இன்னைக்கு எனக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா என்ன தெரியுமா தோணுது, இவங்கெல்லாம் சர்ச்சு கட்டி விளையாடுறாங்கன்னு தோணுதுங்க. அந்நிய பாஷை பேசி விளையாடுவாங்க, அந்நிய பாஷை பாட்டு பாடி விளையாடுற, டான்ஸ் ஆடி விளையாடுறது. ஐயா பவுல்சில ஆராதித்தார்கள், அந்த இடம் அசைந்தது. ஐயா நான் சொல்றேங்க, பைபிள் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த அற்புதத்தை என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். 2வது அடையாளம், வியாதியின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். உன் பக்கத்துல இப்ப செய்தி கேட்கிறவங்க, உங்க வைஃப் தலையில கை வச்சு பாருங்க. இல்ல ஹஸ்பண்ட் தலையில ஒய்ஃப் மாருங்கன்னா தலையை வச்சு, உங்க பிள்ளைகள் தலையில கை வச்சு பாருங்க. பழக்கம் இங்க இருந்து தான் நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். வியாதி சுகமாகுங்க, சுகமாகும் பாருங்க. இதுதான் வார்த்தைகள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை அறிஞ்சா போதாது, அவன் வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணணும், அது நடக்குதான்னு பார்க்கணும், அதை செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், எல்லாரும் பார்த்தா அந்நிய பாஷை பேசணும். நான் கழுது என்னடா வேடிக்கையா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேன் எடுத்து அந்நிய பாஷையை எழுதுனங்க. ரைட் சைடில் உட்காந்து எழுதி பார்த்தேன். அவர் என்னமோ மாதிரி பேசுறாரு, சரி விடுங்க. லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்க பேசுற பாசைகள்லாம் எழுதுனேன். பின்னாடி உட்காந்துருக்காரு எழுதுனேன். என்னங்க உருப்படியா ஒரு வார்த்தை பேசணும் இல்லைங்க, அப்பதாங்க மனப்பாடம் பண்ண முடியும். எனக்கு கோவமாயிருச்சு. அவர் ஊழியக்காரர் மைக்ல பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் மீட்டிங் தான் முடிஞ்சு, எப்படா மீட்டிங் பண்ணா அவர் சட்டையை பிடிச்சிட்டங்க. அது என்ன, இந்த பேப்பர் பேனா கொடுத்து எழுதி கொடுங்க பாஸ்டர். நீங்க வாட்டுக்கு என்ன மைக்ல பேசுறீங்க, எல்லா பேரும் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பேசாம சும்மா உட்கார எழுதுங்கன்னா பாஸ்டர் சொல்ற, ஐயோ இது எழுத முடியாதுடா, மனப்பாடம் பண்ண முடியாதுடான்றார். ஆண்டவரா கொடுக்கணும். எதுக்கு அந்த வரம் எனக்கு வேணும்? அந்நிய பாஷை எதுக்கு பேசணும்? இன்னைக்கு அந்நிய பாஷைனாலே ஸ்டைலுக்கு பேசுறவன ஆயிடுச்சு. அந்நிய பாஷை எதுக்கு பேசணும்? அந்நிய ஜனங்களுக்கு காஸ்பல் அறிவிக்கணும். பிரசங்கம் பண்ணாதவனுக்குன்னா அந்நிய பாஷை பேசாத, உனக்கு நரகத்துக்கு போயிருவ பார்த்துக்கோ. நீ அந்நிய பாஷை பேசுற முறை அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும்.
அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டவுடனே பேதுரு எழுந்திருந்து ஜெபிக்கிறார். சீசர்கள் எல்லா இடங்களிலும் புறப்பட்டு சென்று சிதறடிக்கப்பட்டு அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. நிறைய சர்ச்சுகள்ல கீழ் ஜாதி மேல் ஜாதி மாதிரி நாங்கள்லாம் அபிஷேகமற்ற ஜாதி, பெந்தகோஸ்தே சர்ச்சு போறவங்க. நீங்க எல்லாம் செத்த சர்ச்சு சாகாத சர்ச். நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, உங்க வீட்டில் 2 கார் நின்று இருக்குது. ஒரு கார்ல பெட்ரோல் நிரப்பி இருக்குது, இன்னொரு கார்ல பெட்ரோலே இல்லாம எம்டியா இருக்குது. 2 கார் நின்றுகிட்டு இருக்குது. இந்த 2 கார்ல எந்த கார் நல்லது, எந்த கார் கெட்டது? நீங்க என்ன சொல்லுவீங்க? பெட்ரோல் நிரம்பி இருக்குது பாருங்க, அந்த கார் தான் நல்லது. பெட்ரோல் இல்லாத கட்சி வல்லமை இல்லை, பெட்ரோல் இல்லாம நிக்குது. அட கழுதைக்கு 2 காரு நின்றுகிட்டு தாங்க இருக்குது. இதுல அது என்ன இது என்ன? பெட்ரோல் நிரப்பணவன் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? அபிஷேகம் பெற்றவன் நீ என்ன செஞ்சிருக்க? சும்மா தானுங்க இருக்கிறீங்க. அதுக்கு கழுத அபிஷேகம் பெறாம இருந்துட்டு போறது. எங்க ஒரு தவறு நடக்கிறதா ஐயா? நாம் ஆலயம் கட்டி விளையாடுகிறோம், அந்நிய பாஷை பேசி விளையாடுகிறோம். வேதத்தில் உள்ள வசனங்கள் அது அநேகம் தெரிகிறது, அந்த வாழ்க்கையிலே அபியாசிக்காதபடி செயல்படாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஐயா. வியாதிசு மேல் கையில் வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். இந்த வார்த்தை எழுதி இருக்குதா? நீ நம்பணும். நான் விசுவாசி, நான் பிசாசு விரட்டவே நம்பணும். நான் விசுவாசி, நான் கை வச்ச சுகமாகவே நம்பணும். எனக்கு அடையாளமே இதுதாங்க. இங்க பாருங்க, பாவம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவன் மாட்டிக்கிட்டான் பாருங்க. அதெல்லாம் வானத்துல மதகு எடுத்தால் இது நடக்குமாங்கிறா. ஆண்டவர் அங்க சொல்றாரு, எப்பா இது நடக்குமா நடக்காதுன்னு டவுட் வந்துருச்சுல, நீ உங்க கண்ணால பாப்ப, ஆனா அதை சாப்பிட மாட்டேங்கிறா. அது அப்படியே நடக்கிறது. நான் சொல்றேங்க, விசுவாசிக்கிறது காசா பணமாங்க. எங்க அப்பா மேல அன்பு வைங்கய்யா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் என்னை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். நான் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான். ஆண்டவர் வார்த்தை என்ன? நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாமிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் மூலியமாக, நான் ஜெபிக்கிறது மூலியமாக என்னெல்லாம் நடக்கும் என்று, அற்புதம் நடக்கும் என்பது என் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை கேட்கிறவங்க நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனம் பண்ணுங்க. நான் பைபிள்ல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் கூட இருக்கிறார். அது என் வாழ்க்கையில நடக்கும். எந்தெந்த வாழ்க்கையில எந்தெந்த உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்கோ அதெல்லாம் நடக்குங்க. இப்ப நான் உங்க மத்தியில பேசுகிறேன். நானும் இந்த தமிழ்நாட்டு கையில கொடுக்குற ஒருத்த மாதிரி தான் இருந்தேன். அது எப்படி நடக்கும்? எங்க ஊருக்கு ஏசனார் பத்தி சொல்ல வர்றவன பெரிய ஒரு அருவாளை எடுத்து இங்க வாடா, அதை எப்படி நீ வாண்டு வெளிநாட்டு கடவுளை சொல்ற அற்புதம் எப்படா செய்வார், படா வெளியே போடான்னு பத்தி விட்டங்க. ஆனா என் ஹார்ட்ல ஓட்ட விழுந்து டாக்டர் 6 மாசம் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு. 3 மாசம் ஏறி இறங்காத இடமே கிடையாது. கடைசிய சாகுற நிலைமையில இந்த கிறிஸ்தவங்க சாமி நல்லது செய்வான்னு தெருவா பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களை அருவாளத்துக்கு விரட்டினமே அந்த சாமி நல்லது செய்வாருன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம்னு சொல்லி வந்தங்க. ஜெபம் பண்ணும் போது சும்மா ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அழுதங்க. பாருங்க, அற்புதம் செஞ்சுட்டாருங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நடக்கவே நடக்காது, இனி உயிர் வாழவே முடியாது என்ற டாக்டரால் கைவிடப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கிறேன். உங்க கண்ணால என்ன நீங்க பாக்குறீங்க, நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அற்புதத்தினால் தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறேன் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண காரியத்துல என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாரு. பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்ற இந்த செய்தி கேட்கிற அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளை இந்த வருஷத்துல ஆண்டவர் தருவாரு. கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். எப்படிப்பட்ட வியாதிசர்களாக நீ இந்த செய்தி கேட்டாலும் அந்த செய்தி, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். நீங்கள் என்னை போன்று சாட்சி சொல்ல போகிறீர்கள் ஐயா. ஐயோ, ஏன் தான் இந்த வியாதி வந்துச்சோ, ஏன் தான் இந்த குறை வந்துச்சோ நீ கேட்குறீங்களா? நான் சொல்றேங்க, எனக்கு வியாதி வந்ததுனாலதான் ஏசப்பாட்ட இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்குங்க. இந்த செய்தினால இவ்வளவு பெரிய ஊழிய தலைவனா மாறிட்டேங்க. எவ்வளவு ஆசீர்வாதமான தலைவனா மாறிட்டேன்.
இங்க உங்களுக்கு வந்த குறைவுகளுக்கா முதல்ல தோத்திரம் பண்ணுங்க. இந்த குறைவு மூலை தான் நீங்க ஆண்டவருடைய வல்லமை அறிய போறீங்க. இயேசு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்ற ஒரு செய்தி உனக்கு கிடைக்க போகிறது ஐயா. அந்த செய்தி மூலியமா உன்னை உலக ஃபுல்லா உன்னை ஆசீர்வாதமா மாற்றிடுவா ஐயா. அருமையானது எப்படி பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம், பஞ்சகாலங்கள், குறைச்சல்கள் ஆண்டவர் இப்பொழுது நீக்க போகிறார். நாளை இந்நேரத்திற்கு, அடுத்த மாதத்தில் இந்நேரத்திற்கு, இந்த வருஷத்திற்குள்ளாகவே நீ விசுவாசிக்கிறபடி அற்புதம் செய்யப்படும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறீர்கள், ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட போகிறார். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவுகளை நிறைவாக்குவீர் என்பதை, இந்த குறைவுகள் நிறைவாக மாற்றி நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை எங்கள் கண்களினாலே காணப்போகிறோம், அதை அனுபவிக்க போகிறோம். அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்வீரா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னியும் சிறு சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறேன். என்னோடய பேர் எல்சி. நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து பயங்கிப்பேட்டை கிராமத்துலேருந்து வருகிறேன். என்னுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம். என்னோடய அப்பா குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. அதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கஷ்டம், சமாதானம் இன்மை நிறையா இருந்துச்சு. அப்போ இயேசுவை பற்றி யாராச்சும் எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள ரொம்ப எதிர்ப்பாங்க. இயேசுப்பாவுக்கு விரோதமாக ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது சரி சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. இயேசுப்பா கொஞ்ச நாள்லேயே ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் நான் 4வது பிள்ளை. எனக்கு 3 அண்ணங்க. நான் 4வது பிள்ளையாக எங்கள் அம்மா கன்சீவாக இருக்கும்போது எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்க இந்த பிள்ளையை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப எங்கள் அம்மாவிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைனா அவருக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு பெண் குழந்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்துக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. அதனால் ஏசப்பா
எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு பயந்ததால நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுக்குமே என்னை கூட்டிகிட்டு போகலை. வீட்டிலே தான் பிறந்தேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு குடும்பத்தோடு போக ஆரம்பித்தோம். அப்பா வந்து கொஞ்ச நாளில் குடியிலேருந்து விடுதலை பெறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. கொஞ்ச நாளில் ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சபை ஊழியம் செய்கிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற போது விபிஎஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் ஒன்று எடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ ஒரு மிஷினரி ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிஷினரி ஸ்டோரியில் சொல்லி முடித்த பிறகு, இந்த மாதிரி நீங்கள் மிஷினரியாக உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி நீங்கள் ஏசப்பா கிட்ட அர்ப்பணிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு மிஷினரினா என்னன்னே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் கையை உயர்த்தி ஏசப்பா உங்களை மிஷினரிக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா ஒரு பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிட்டாங்க. விருப்பமே இல்லாமல் போனேன். அப்போ போகும்போது அந்த ஊழியம்னா என்னது, ஊழியம் எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்றது நிறையா விஷயங்களை அதுலேருந்து நான் கற்றுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்புறம் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதால் விசாரிக்கும் போது கடலூர் மாவட்டத்துக்கு வந்த விஎம்எம்லேருந்து ஒரு அண்ணா வந்து ஊழியம் செஞ்சாங்க. அந்த அண்ணன் வந்து இந்த பைபிள் விஎம்எம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது நாங்கள் வந்து டைரக்டர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ ஏசப்பாவை அதிகமாக சந்தோஷப்படுத்தின நாள் அதிகமாக இல்லை ஏசப்பாவை அழ வச்ச நாள் அதிகமாக அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் நான் வந்து என்னுடைய ஏசப்பா நான் ரொம்ப அழக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் மனசில் புரிஞ்சு ஏசப்பா கிட்டே என்னோடய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தில் இணைஞ்சு ஏசப்பா எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை செஞ்சாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்க எனக்கு கிருபை செஞ்சுருக்காங்க. நான் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பேன். யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஏசப்பா என்னையுமே இந்த ஊழியத்தில் பயன்படுத்துறது போல் உங்களையும் பயன்படுத்த ஏசப்பா வல்லமையுள்ளவராக இருக்கார். இவங்க யூடியூப்ல இதை குறித்து வீடியோஸ் போட்டால் என்ன ஆகும்? மோசையை பற்றி, மோசை அவர் திமிரு பிடிச்சவர், ரொம்ப அரட்டிக்கிட்டு இருப்பார், ரொம்ப தன்னை தான் பரிசுத்தவான் நினச்சிட்டு இருக்காருன்னு ஒரு வீடியோலாம் போடுவாங்க. நிறைய லைக்ஸ் வரும், வியூ அப்படியே ஏறிக்கிட்டே போகும். மோசை ஒரு நல்ல செய்தி எடுப்பார், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 200 பேர் பார்த்துருப்பாங்க. மோசையை குறை சொல்லி ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ போகும்? இன்னைக்கு 10,000, நாளைக்கு 28,000 அப்படியே போகும். அதுதான் அது ஒரு விருப்பம். மோசை தப்பு பண்ணியிருப்பாருன்னு அப்படின்னு அதை நோக்கி தான் மக்கள் போவாங்க. நெகட்டிவ் திங்ஸ், விழுந்து போனவைகளுக்கு தான் மனிதனுடைய இருதயம் சார்ந்து எப்பயுமே போகும். இங்கே கோராகினுடைய தவறான நோக்கம் ஒரு தவறான ஐக்கியத்தை உருவாக்கி விட்டது. அந்த நெருங்கி பழகுகிற நபரோடு எதை குறித்து பேசுகிறீர்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பைபிளில் ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியால, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஒரு ஞாபக புஸ்தகத்தில் அதெல்லாம் எழுதுவார்னு சொல்லி எழுதியிருக்கு. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்க போகிறோம், பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி, ஸ்டார்ட். ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். உள்ளத்திலே வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. உள்ளத்திலே வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. சிந்தையிலே ஒரு மாற்றம், செயல்களிலே ஒரு மாற்றம், பேச்சினிலே ஒரு மாற்றம். மாறிப்போனேனே, அவர் பிள்ளையானேனே. மாறிப்போனேனே, அவர் பிள்ளையானேனே. ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். உள்ளத்திலே வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. உள்ளத்திலே வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனம் ஆடுவேன். உள்ளத்திலே வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. உள்ளத்திலே வந்து விட்டாரே,
வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. சிந்தையிலே ஒரு மாற்றம், செயல்களிலே ஒரு மாற்றம், பேச்சினிலே ஒரு மாற்றம். மாறிப்போனேனே அவர் பிள்ளையானேனே, மாறிப்போனேனே அவர் பிள்ளையானேனே. ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனமாடுவேன். ஆஹா பாட்டு பாடுவேன், ஓஹோ நடனமாடுவேன். உள்ளத்தில் இயேசு வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. உள்ளத்தில் இயேசு வந்து விட்டாரே, வாழ்க்கையெல்லாம் புதிதானதே. இந்த மிஷனரி வாழ்க்கை வரலாறில் பில்லி சண்டே அவர்களை பற்றி இந்த நேரத்தில் காண்போம். 1862ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் பிறந்த இவர் பேஸ்பால் என்ற விளையாட்டின் மூலம் மிகவுமாய் கூட பிரபலம் அடைந்தார். தற்போது காணப்படுகிற கிரிக்கெட் விளையாட்டு போல மிகவும் ஒரு பிரபலமான விளையாட்டாக இருந்தது. அந்த விளையாட்டில் மிகவும் புகழ்பெற்று விளங்கினார். 1866ஆம் ஆண்டு பசிபிக் என்ற திருச்சபையில் அவர் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். அங்கு அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள அவர் ஆரம்பித்தவுடன் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்வோம் என்று சொல்லி, செயல்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அந்த திருச்சபை பணிக்காக அர்ப்பணித்தார். 1866ஆம் ஆண்டு பசிபிக் கார்டன் மிஷன் என்ற திருச்சபையில் பங்கு பெற ஆரம்பித்தார். அங்கு பங்கு பெற ஆரம்பித்தவுடன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பில்லியின் வாழ்வு மாற்றம் பெற தொடங்கியது. 1891ஆம் ஆண்டு பேஸ்பால் விளையாட்டிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு YMCA என்று சொல்லுகிற ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து ஆண்டவரின் பணியை செய்ய ஆரம்பித்தார். பின்பு அவர் சாப்மென் என்கிற ஊழியரோடு கூட இணைந்து பணியாற்ற தொடங்கினார். ஊழியத்தில் மிகவும் சொற்ப வருமானம், அவரால் அவருடைய அன்றாட தேவைகளை கூட சந்தித்து கொள்ள முடியாதபடி மிகவுமாய் கூட அவதிப்பட்டார். அப்பொழுது பேஸ்பாலில் மீண்டும் இணைந்து தன்னுடைய திறமையை பெருக்கி கொள்ளும்படி, அதன் மூலம் நல்ல வருமானம் ஈற்றும்படி அநேக வாய்ப்புகள் அவரை நோக்கி வந்தது. அந்த பில்லியை நோக்கி அநேக ஆசை வார்த்தைகளோடு கூட பேஸ்பால் சங்கத்தினர் அநேகர் அணுகினர். ஆனாலும் பில்லியோ யாரிடத்திலும் தன்னை விற்று போட்டு விடாதபடி முன்வைத்த காலை தான் பின் வைப்பதில்லை என்று சொல்லி அந்த ஊழியத்தில் மிகவும் உறுதியாய் இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். பில்லியின் உத்தம குணத்தை அறிந்த ஆண்டவர் அவரை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். விரைவிலேயே அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற மிஷனரியாக தேவன் அவரை உயர்த்தினார். இவரின் பேச்சை கேட்க அமெரிக்க தேசத்தின் பல பாகங்களிலிருந்து பல மக்கள் ஒரே இடத்தில் கூடி அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர். அந்நாட்களில் அமெரிக்க தேசத்தில் மிகவுமாய் கூட அதிகமாய் பார்கள் பெருகி இருந்தன. குடிவெறியினால் பல குடும்பங்கள் சீரழிந்து போயிருந்தன. இந்நிலையை மிகவும் வன்மையாய் கண்டித்த பில்லி எல்லா மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் போராடி எல்லா மதுக்கடைகளையும் அகற்றும்படி முயற்சி எடுத்தார். இது நிமித்தம் அங்கு மதுபான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. மக்கள் மிகவுமாய் கூட மகிழ்ச்சியோடு புதுவாழ்வை நோக்கி வாழத் தொடங்கினர். இவ்வுலகில் தனது ஓட்டத்தை 1835ஆம் வருடம் இவ்வுலகில் தனது ஓட்டத்தை 1935ஆம் வருடம் வெற்றிகரமாக முடித்தார். பரலோக வாசஸ்தலத்தில் தனது இறைவனை அடைய இவ்வுலகத்தை விட்டு சென்றார். அன்பரே, உங்கள் புகழ் அனைத்தையும் இயேசுவின் பணிக்கு செலவிட ஆயத்தமா? இந்த பில்லி சண்டே அமெரிக்க தேச மக்களின் வாழ்வாதாரம் உயரும்படி அவர் தன்னுடைய மிகவும் விருப்பமான வேலையை விட்டு ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றினாரே. இன்றும் அவர் பணியை செய்ய ஆண்டவர் யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம். நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு எஜமான் இருந்தாங்க. அவங்க அவங்க வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாங்க.
அந்த கழுதை வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற எல்லா வேலையும் அந்த கழுதை செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பொதியை ஏற்றி விட்டால் எங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ கரெக்டாக இறக்கி வச்சு பல வருஷங்களாக அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள வேலைக்கார கழுதையாக அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதுல அதுக்கு வயசாயிட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துருச்சு. உடனே இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து வீட்டு எஜமானுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வீட்டு எஜமான் யோசிக்கிறாரு, இத்தனை வருஷம் அந்த கழுதை நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருச்சு, வயசாயிருச்சு. இனிமேல் இந்த கழுதைக்கு நம்ம தீவனம் வச்சு இதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து செலவழிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இதை அப்படியே விட்டுருவோம், அது சாகட்டும், அந்த குழியிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த எஜமானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ உங்கள் கழுதை கணைக்குது, பயங்கர சத்தத்தோடு கணைக்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை காப்பாற்றுறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு எஜமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ மக்கள்லாம் விடமாட்டாங்க போல், இதை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொன்னாங்க, இது வந்து ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்கு, இதை நம்ம காப்பாற்றணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த குழியை வந்து நீங்கள் மூடிடுங்க, எப்படினாலும் அந்த குழியை இருக்கிறது வந்து ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும், இந்த குழியை பேசாமல் மண் போட்டு நிரப்பி மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க. அந்த குழியை மூடுறதுக்காக ஒவ்வொரு தட்டு மண்ணையாக தோண்டி நினச்சிறாங்க, குழியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல சலிச்ச மண்ணாக நல்ல சாஃப்டான மண்ணாக போட்டு குழியை என்ன செய்ய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் கிடக்குதோ குப்பை, பெரிய மரம் கிடக்கா போடு, பெரிய பாறாங்கல் கிடக்கா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தூக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. குழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு அப்படியே பாதி அளவுக்கு போட்டு மண் போட்டு மெத்தியாச்சு. ஆனால் ஒவ்வொரு தட்டு மண்ணும் அந்த கழுதை மேலே விழும்பொழுது அந்த கழுதை வந்து 4 காலையும் முடக்கிக்கிட்டு குவேன்னு கத்திக்கிட்டு கணைச்சிக்கிட்டு உள்ளேயே அமுங்கி கிடக்கலை. அது ஒவ்வொரு தட்டு மணலும் அது மேலே விழும்பொழுது ஒரு ஜம்ப் என்ன செஞ்சிச்சு, மேலே ஏறி வந்தது. இப்படியா ஒவ்வொரு ஜம்பாக ஏறி வந்து கடைசி ஒரு அடி தூரத்தில் அந்த மண் விழுந்து அந்த குழி மூடிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஜம்பில் என்ன செஞ்சிருச்சு, மேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு சாதாரண வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையிலேருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வீட்டாட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம், எதாவது செஞ்சு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு பக்கம் அனுப்பி வச்சுருக்கலாம். இங்கே இருக்கிற நம்மளே நிறையா நேரம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, அது வந்து வாழ்க்கையில் நம்ம சாகந்தாண்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்த எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக வச்சு மேலே வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடை கற்களையும் நம்ம படிக்கற்களாக வச்சு நம்ம முன்னுக்கு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை தடைக்கற்கள் என்ன மாதிரி தடைக்கற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி ஒரு தடைக்கற்களாக இருக்கலாம். எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த தடைக்கல்லை படிக்கெல்லாம் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டவங்கள அவர் வந்து மூளைக்கல்லாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா,
வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இந்த கழுதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லை உங்களை அன்போடு அழைக்கிறாரு. நீ ஏன் கழுதம்மா, நீ என்ன சுமக்க வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டேன், நான் உன் மேலே அமர்ந்திருந்து பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலே ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இன்னைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு கழுதையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி என் தேவாதி தேவன் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, கதை ஒன்று கேட்க போகிறோம். ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சு, சரியா? அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் வந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா அழகான வண்ண பூக்கள் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன பூக்கள் பிடிக்கும்? நிறையா பூக்கள் பிடிக்கும்ல. அதே போல் தான் அந்த மரத்துக்கு கீழே என்னது கலர் கலரானது நிறைய பூக்களும் வளர்ந்துருந்துச்சு. அந்த மரத்துக்கு மேலே ஒரு அழகான குருவி என்ன செஞ்சு தெரியுமா, ஒவ்வொரு குச்சியாக அப்படியே தேடி தேடி எடுத்து அந்த மரத்துக்கு உச்சியில் அழகாக கூடு கட்டுச்சு. கூடு கட்டுனா ஓடி போயிருமா அது என்ன செய்யும், டெய்லியும் வந்து அந்த கூட்டில் தங்கும். அது என்ன செய்யுது தெரியுமா, அந்த குருவி பகல் ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சு நைட்டான எங்கே வந்துடும், அந்த கூண்டுக்கு வந்துடும். ஒரு நாள் அந்த குருவி என்ன செஞ்சிருமா, அந்த கூண்டுக்குள்ளே முட்டையிடுது. என்ன செய்யுது? முட்டையிடுது. அப்போ முட்டையிட்டா அந்த குருவி போயிருமா? என்ன செய்யும், அந்த குருவி அந்த முட்டையை அடகாக்கும். ஒரு அழகான ஒரு குருவி குஞ்சு வருது. அந்த குருவி குஞ்சு பார்த்தோன்னே அந்த தாய்க்குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என் பிள்ளைங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே சொல்லி அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்மளை குழந்தையா பிறக்கும்போது அம்மா நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்களா? என் பிள்ளைக்கு அழகாக 2 கண் இருக்குது, அழகாக ஒரு மூக்கு இருக்குது, அழகாக வாய் இருக்குது, என் பிள்ளை ரொம்ப கலராக இருக்க சொல்லி அம்மா என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? அதே போல் தான் இந்த தாய்க்குருவி அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்கு தாய்க்குருவி சொல்லுது, பிள்ளைங்களா, நீ கூண்டுக்குள்ளே இருங்க, வெளியே வந்துடாதீங்க, அம்மா என்ன செய்கிறேன் உங்களுக்காக நான் இறைய தேடி என்ன செய்கிறேன் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த குருவி என்ன செய்யுது, அந்த தாய்க்குருவி அப்படியே அப்படியே விரிச்சிட்டு என்ன செய்யுது, ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குது. மரம் நிறைய சந்து பொந்து காடு மேடு எல்லா இடம் இறை தேடி லாஸ்ட்ல என்னது இவ்வளோ கொஞ்சம் இறைய கொண்டு வருது. அந்த தாய்க்குருவி சாப்பிடாம அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது, அந்த இறைய கொண்டு வருது. ஒவ்வொரு குருவிக்கு என்ன செய்யுது, அழகான அப்படியே ஊட்டி விடுது. நமக்கு ஆசை வரும்ல, நமக்கு ஆசை வராதா? நானும் என்னது அம்மா போல ரெக்கை விரிச்சு பறக்கன்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ அம்மாட்ட கேட்குது, அம்மா நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா? கேளுடா, உனக்கு என்ன வேணும்? அம்மா நான் கேட்கும் போது நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே, என்னை அடிக்க மாட்டீங்களே? நான் கோவப்பட மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். அம்மா என்னை திட்டக்கூடாதுமா, நான் திட்டலாம் மாட்டேன், நீ கேளு சொன்னோன்னே அந்த குருவிலாம் என்ன அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் மட்டும் இவ்வளோ ஹைட்டாக அழகாக ரெக்கை விரித்து பறக்கிறீங்களாம்மா, நாங்களும் பறக்கணும், என்னைய கூட்டிகிட்டு போங்கம்மா சொன்னோன்னே அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, நீ என்ன மாதிரி ரொம்ப தூரம் பறந்து வர முடியாது, ரொம்ப தூரம் பறந்து வந்தால் பொத்துன்னு செஞ்சுருவீங்க, கீழே வந்துடுவீங்க. அப்போ கீழே பாம்பு இருக்குது, பெரிய பெரிய மிருகலாம் இருக்குது, உன்னை என்ன செஞ்சிருவாங்க, உன்னை கொன்றுவாங்க. அதை சொன்னோன்னே நானும் வருவேன், என்னைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நாள்குறி என்ன செஞ்சு அழுதுட்டு இருந்துச்சு. அம்மா சொன்ன கேட்கணும்னா சொன்னோன்னே அந்த நாள்குறி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ நைட் ஆகுது, அந்த பிள்ளைங்களாம் சார் தூங்குறாங்க. மறுபடியும் என்ன செய்யுது, விடியுது. விடிஞ்சோடனே அந்த தாய்க்குருவி வழக்கமில்ல எங்கே போகும், இறை தேடி போகும். அப்படி இறை தேடி போகணுன்னா அந்த நாள்குறி பேசுகிறாங்க கூடி, அம்மா எங்கே போயிடுச்சு, இறை தேடி போயிட்டாங்க, போயிட்டு எப்போ வருவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. அதுக்குள்ளே அதை தெரியுதா, அந்த மலைக்கு நடுவில் ஒரு அழகான சூரியன், அதை போய் என்ன செஞ்சலாம், தொட்டுட்டு ஓடி வந்துடலாம். அழகா அப்படியே ரெக்கை விரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்குது, அப்படி மெதுவாக பறக்குது. அப்படி பறந்து அப்படி கொஞ்சம் ஹைட்டாக போகிறாங்க, இன்னும் ரொம்ப ஹைட்டாக போகிறாங்க. அப்படி ரொம்ப ஹைட்டாக போனோன்னே அந்த நாள்குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு, பொத்துன்னு கீழே வந்துருச்சு. அண்ணனை போலவே கருகி கீழே வந்து என்ன செஞ்சிச்சு, நாள்குருவி செத்து போயிருச்சு. அப்போ இறை தேடி போன தாக்குருவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு தெரியுமா, என்றைக்குமே இறை கம்மியாக கிடைக்கும், ஆனால் இன்னைக்கு இறை எவ்வளோ கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு, இது போய் என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தாய்க்குருவி இறை என்னது ஆசையாக சந்தோஷமாக கொண்டு வருது. பார்த்தா குண்டுக்குள்ள யாரை காணோம், பிள்ளைகளை காணோம். ஒரே என்னது கஷ்டமாயிருச்சு.
உடனே தாய்க்குருவிக்கு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்படியே அழுது கண்ணீராக விடுது அந்த தாய்க்குருவி. அப்படியே அழுகுது. எப்படி அழுகுதுன்னா, அம்மா பச்சை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, நீங்கள் இப்படி செத்து கிடப்பீங்களா சொல்லி அந்த தாய்க்குருவி என்னது சொல்லி சொல்லி என்னது அழுதுட்டு இருக்கு. இதே போல தான் பிள்ளைகளாம் நம்மளும் இந்த நாளுக்குரிய போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷம் ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம். நாள் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் கீழமாதபுரம் ஜெபமலையில் வைத்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். நாள் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் ஜெபமலை, கீழமாதபுரம், தென்காசி. நமது இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம்.